இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க கைஸ். ஃபுல்லாக கண்டினியூலாம் உடஞ்ச கிடக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்துருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க கைஸ். பாருங்கள், போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கேஸ் போட்டாங்க போல. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செம்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிருக்காங்க. அந்த ரோடை தான் பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோங்க. வேறு லெவலாக இருக்க போகுது இந்த ரைடு. ஷூ போட்டோம்னா ஐடியா பண்ணுங்க. நமக்கு டைமிங் செட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா சும்மா செப்பல் மட்டும் போட்டு நம்ம கிளம்பிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் போட்டிருக்காங்க ஐஸ். அது பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சிட்டாங்க. போகிறப்ப அதை பார்த்துட்டு அப்படியே போயிடலாங்க. மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுத்துக்கிருக்கோம். இப்போ செம்ம டைடுங்க. ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எடுக்கிறதாங்க தரமாக இருக்கும் விளாக் எடுக்கிறோம்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம்னா காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஒரு இது இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைட்டாக வந்து அதை நம்ம பேசுகிறப்ப வந்து அதில் வருது. அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதுங்க. அது என்ன காரணம்னா, நம்ம வந்து லேக் ஆகி பேசுகிறதுனால அந்த மாதிரி நம்மளுக்கு வேர்டு வருதுன்னு நினைக்கிறேன், என் கெஸ் படி. ஓகேங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நீ பேசுகிறப்ப வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பேசணுங்க. அவ்வளோ நம்ம வந்து இப்போ பைபாஸ் வந்துவிட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அப்படியே லட்சுமிபுரம் டோல்கேட் வந்துடும். அங்கே தாங்க நம்மளோட டோல்கேட் இருக்குது. அதுதான் நேற்று ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகி அடித்து அது 300 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டதாக சொல்லியிருந்தாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன்னு தெரிலங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு அது என்ன ரீசன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரோடு வந்து முழுசாக வந்து ஆகலையாங்க. ரோடு வந்து முழுசாக போடலையும். அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேங்க. அந்த ரீசன்னால் அவங்க வந்து முழுமை அடையாத ரோட்டுக்கு எதுக்கு டோல்கேட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணி அடிச்சு உடச்சிட்டா சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்க கைஸ். பொதுமக்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா 300 பேர்கிட்ட. இன்னும் நம்மளுக்கு வந்து திண்டுக்கல் வந்து 32 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஸ்பீடு தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காய்ஸ் நம்ம வந்து செயினை பார்த்தீங்கன்னா டைட் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, ஒரு நார்மல் ஸ்பீடாக போய்க்கலாங்க. ஃபுல்லாகவே இப்போ இந்த ரோடுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் மாற்றிருக்காங்க. நம்ம எங்கேங்க மோட்டோ விளாக் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அதே மாதிரி வரோங்க. ஹெல்மெட் வேறு அப்டேட் பண்ணணும் காய்ஸ். மாதம் எப்பயுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா சேஃபாக ஹெல்மெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடிங் கேஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு க்ளவுஸ் மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் காய்ஸ். வெயிலில் வந்து ஓவராக நம்ம சுற்றுறதுனால பிளாக் ஸ்கின் ஆகிடுது. ஏற்கனவே நம்ம பிளாக்கு இது இல்லாமல் கொஞ்சம் சுற்றுறோம் அவரோட. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அது ஒன்று ஆர்டர் போட்டுருந்தோங்க. நம்ம ப்ரோட்டை சொல்லியிருக்கேன், அவர் வந்தானே நம்ம கால் பண்ணிடுவோம். அப்போ ஓகே கைஸ், நம்ம டோல்கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ
அதாவது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பொதுமக்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், என்ன சொல்கிறது, டோல்கேட் இருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தேனிக்கு பக்கத்தில் ஒரு டோல்கேட் இருக்குது கைஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மதுரை ரோட்லேருந்து வர்றப்ப அந்த சைடு பைபாஸ், திண்டுக்கல்லேருந்து போகிற பைபாஸில் அங்கே வர டோல்கேட் இருக்குங்க. ஏகப்பட்ட டோல்கேட் இருக்குது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போய்க்குதுங்க. ட்ரெண்டிங் டாப்பிங் சொல்கிற மாதிரிங்க இந்த இஷ்யூ தான் இப்போ பார்த்தீங்கன்னா போய்க்கிருக்கு. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க கைஸ். ஃபுல்லாக கண்டிங்கெலாம் உடஞ்ச கிடக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்துருக்காங்க. ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க கைஸ். பாருங்கள், போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. கேஸ் போட்டாங்க போல, யாரும் இப்போ ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி, போலீஸ் வண்டி எல்லாமே நிற்குதுங்க. குயிக் ஷிஃப்ட் இப்போ தாங்க தரமாக வைப் ஆகுது. ஓகே, நீ பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம நேராக பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயிண்ட் ஆகுது. அதை தான் நம்ம இப்போ வியூ பண்ணி பார்க்க போகிறோங்க. ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் போக போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைபாஸ் டேரெக்டாக அது எந்த ஏரியா லைன் வரைக்கும் போகிறோன்னு தெரில. அது சின்னதாக நம்ம ஒரு சைடு போய் தரலாம் சொல்லிட்டு அதை காமிக்கலாம்னு சொல்லி நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. ஒரு 80லேயே க்ரூஸ் பண்ணி போகலாம் கைஸ். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் சேவ் ஆகும். எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். வாழ்க்கைனா நிறைய போராட்டங்கள் வரும், எல்லாத்தையுமே நம்ம சந்திக்கணுங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு நேற்று நம்ம லைவ் போட்டிருந்தோம்ல கைஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருந்தோம் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா கமாலில் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம குடிச்சிக்கிற ஒரு மீட்டப் மாதிரி ஒன்று வைக்கணுங்க. அது நான் எப்போ வைப்பேன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம மீட்டப் மாதிரி வைக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணது. ஆனால் இன்னும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் கைஸ் நம்ம இன்னும் மீட்டப் மாதிரி வைக்காமல் இருக்கோங்க. வைக்கணுங்க கூடிய சீக்கிரம். நம்ம பாய்ஸ் எல்லாம் பற்றி நேராக பார்த்து பேசணுங்க. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் 1 year வெயிட்டிங்க. வருஷங்கள் கூட்டிகிட்டே போகுது. நம்ம லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை வந்து அன்றே செய் இன்றே செய் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே தள்ளிப்படக்கூடாது. நம்ம உடனே பார்த்தீங்கன்னா செஞ்சிடணுங்க. என்னோட கேரக்டரில் தான் நான் இப்போ பண்ணிக்கிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தோணுதுன்னா அந்த செகண்டில் நமக்கு என்ன தோணுதோ, நல்லதோ கெட்டதோ, நம்ம உடனே அதை டக்குன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சிடணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சம்மர் தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோடைக்காலம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக அடிக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் ரெடி ஆகிக்கணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை பிறந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயிலில் சுற்றுறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்மளே பாபு நீயே வெயிலில் தான் இப்போ போய்க்கிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ஃப்ரீ டைமாக இருக்கிறப்ப தான் கைஸ் நான் பார்த்தீங்கன்னா போவேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பேன். நமக்கு எந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டயத்துக்கு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலையை செய்வேங்க. ஓகே, அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளுக்கு வந்துடும். விவசாயம் பண்ணணுங்க. எனக்கு ரொம்ப நாள் பார்த்த ஆசை விவசாயம் பண்ணணும்னு சொல்லி. விவசாயத்துலேருந்து நம்மளுக்கு இன்கம் சோர்ஸ் வருது, அந்த காசே போதுங்க நமக்கு. இந்த மாதிரி கார் இதுங்க போகிறனால நம்மளுக்கு கல் அடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகுதுங்க. அதுக்கு நம்ம ப்ரொடெக்டர் கார்டு வாங்கியிருக்கோம். அது இன்னும் மாட்டாமலே வச்சுருக்கோம். அது வாங்கிக்கிட்ட 1 மாதம் தேவைப்படுது. அப்போ போனது நம்ம திண்டுக்கலுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பேரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் மாசாக காமிக்கிறோங்க. நம்மளோட R15 பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளை மாதிரியே பார்த்துட்டு ஒரு பைக் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன கொடுப்பேன்னா, ஒரு 5 feet 6 feet இருக்குன்னா நம்ம R15 பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம் கைஸ். ஒரு நல்ல பைக்கு, அப்புறம் குவிக் ஷிஃப்டர் இருக்குது, அந்த மாதிரி வேண்டிய எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சேஃபாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கை பார்த்தீங்கன்னா ஓட்டுங்க. எப்பயுமே அலட்சியமாக வண்டி ஓட்டாதீங்க. எப்பயுமே இந்த வெள்ளைக்கோடு இருக்கா, வெள்ளைக்கோடுக்கு மட்டும் தான் நம்ம போகணும். ஏறி போகிறோம் மட்டும்தான் ரைட் எடுத்து நம்ம ஏறி போகணும். நிறையா இருக்குங்க பைக்கில் இருக்கிற பைக்கை பார்த்து எடுக்கணும். அதான் உங்களுக்கு மைலேஜ் தேவைன்னா மைலேஜ்,
ஒரு லுக்கு வேணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அன்சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதுவுமே ரொம்ப தவிர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சந்திக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விளாக் வரனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டு பேசிட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்மளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் காசு ஓடிக்கி இருக்கோம். கூடிய சீக்கிரம் நல்ல முயற்சி எடுத்து நம்ம இன்னும் இறங்குங்க. பிஸ்னஸில் இறங்கலாம்னு சின்ன மைண்ட் செட்டில் இருக்கேன். எல்லாமே கடனில் தான் கைஸ் பண்ணணும். கடன், ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு கிடையாது. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தாங்க. ஆனால் ஒவ்வொரு பைக்கும் காரும் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடும். ஆனால் நம்மளோட பட்ஜெட்டை நினச்சா மட்டும்தான் கைஸ் கொஞ்சம் தான் இருக்கும். எடுத்துடலாம். நான் இப்போ நினச்சாலும் கூட என்ன BMW காராக இருக்கட்டும், KTM பைக்காக இருக்கட்டும், கவாசகி நிஞ்சாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுக்குற ஆள் பழக்கம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த EMI மந்த்லி கட்டணும். அதுக்கான ப்ராசஸ்லாம் போய் கட்டுறப்ப தான் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். நான் எப்பயுமே எடுத்தால் ஒரு கட்டிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மளால் வந்து கண்டினியூட்டியாக விளாக் வந்து கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வருதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் இன்னும் வந்ததில்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம வர வச்சிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ணுறோங்க, நல்ல விஷயமே நடக்கும். மோட்டோ விளாக் பண்ணி போகணுங்க. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு மோட்டோ விளாக் ஒருத்தர் போகிறாரு. ஆனால் அவர் நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணி போகிறாரு. அந்த மாதிரி நம்ம இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கும். மோட்டோ விளாகர்ஸ், ரைடர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோட்டோ விளாக் பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஒரு பைக் எடுக்கிறோம்னா நமக்கு என்ன தேவை இருக்குது, நம்மளால் அந்த பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட முடியுமா, அந்த பைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா EMI கட்ட முடியுமா, நம்மளுக்கு அந்த சேலரிலாம் கரெக்டாக இருக்குமா, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணுங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது வந்து மெயின்டைன் பண்ணி போக முடியும். ஏன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். நேற்று முந்தினத்து நல்லா மழைங்க. ஆனால் 4 நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வானிலை மையத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி தான் இருக்குது, நல்ல வெயில். இந்த மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. திருச்சி 119, திண்டுக்கல் 21 கிலோமீட்டர், சென்னை 441ங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட NRFோட பிறந்தநாளுங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் பார்த்தாருன்னா அவருக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2025 இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தநாள் சொல்லிக்குவோம். அடுத்து 2026 வந்துடும். அடுத்து அதெல்லாம் வேறு லெவல் அப்டேட் இருக்குங்க. 26லாம் நம்ம மாதம் அப்டேட் ஒன்று இருக்குது நமக்கு. பண்ணுறோம் காய்ஸ் வேறு லெவலாக வைப்பில். காதல் அதே மாதிரி நீங்கள் மைண்ட் அப்செட்டில் இருந்தீங்கன்னா கைஸ் சாங்ஸ் கேளுங்க கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். சாங்ஸ் கேட்டிங்கன்னா வேறு லெவல் வைப்பாக போகலாம். நம்ம ஒரே RPM தாங்க, 6000 RPMலேயே நம்ம பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணி போகலாம். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மைலேஜ் வந்து தரும். கைஸ் ரோட்டில் போகிறப்ப நான் அப்படியே பார்ப்பேன் கைஸ். சில சமயம் ஏன்டா இப்போ நம்மளோட கூகுள் வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய பைக் நிறைய கார் பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் போகிறப்ப பார்ப்பேன். நம்ம எப்படா பைக் எடுப்போம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஏங்கியிருக்கேங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நம்ம செகண்ட்ஸ் ஒரு பைக் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆசைப்பட்டு எடுத்தோங்க. ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ பைக் எடுக்கிறோம்னா எல்லாமே பைக்ஸ் எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பைக்காக தாங்க எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வருஷம் பூரா அதை வச்சு இப்போ ஓட்ட போகிறோம். ஒரு 2 வருஷம் எடுத்துகிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம், 3 வருஷம் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருவோன்ற மாதிரி நீங்கள் லைஃப் லாங்காக வச்சு அந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க. ஏன்னா வேலை தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். எடுத்தால் ஒரு நல்ல பைக்காக பொறுமையாக எடுக்கணுங்க. அவ்வளோதான் நம்ம மைண்ட் செட்டு.
ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண போகிற பைபாஸுக்கு வந்துட்டோம். அது இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க போகிறோங்க. ஓகே 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 ஓகே, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்பவுமே வண்டி டிரைவ் பண்ணுறவங்க எல்லாருமே கேர்லெஸ்ஸாக தான் அங்கே போய்க்கிருக்காங்க. நானும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோட்டோ விளாகில் வந்துருக்கோம். ரெகுலராக வீடியோஸ் எடுத்து போகணும், நிறையா ட்ரிப் போடணும், நிறையா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணணுங்க. கூடிய சீக்கிரம் பண்ணணும். மேட்டுப்பட்டி, செம்பட்டிக்கு முன்னாடி மேட்டுப்பட்டின்ற லொக்கேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கட் ஆகுது. இந்த பைபாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகுது. லாரிக்கார அண்ணன் வந்து ரொம்பவுமே டர்ன் பண்ணி போகிறாரு, குண்டும் குழியுமா இருக்கிறனால. போகலாமா? ரோடு போட்டாங்க. வழி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல போர்டு என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாலை பணிகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் தடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வியூ பண்ணி தானே காய்ச்சி பார்க்க போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், அன்றைக்கெலாம் வரப்போ நம்ம இந்த வழியாக தாங்க போனோம். ஆஃப் ரோடு. ஓ மை காட், பறக்க கொடுத்துங்க. ஓ மை காட், என்னங்க போயிட்டு போகலாமா எனக்கு தெரியல. போனவங்களாம் 2-3 பேர் வந்து ரிட்டர்ன் வந்தாங்க. வழி இருக்கான்னு தெரியல. ஓ ஸ்லோ பண்ணிக்க பபு. ஓகே, ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகுங்க. வழி இல்லாத மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு ஃபீல் ஆகுது. வழி இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்படா போகிறது? வழி இல்லை போலங்க. இருக்கா? நம்ம அந்த பக்கம் ஒன்று நினைக்கிறேன். எங்கள் ஸ்பெடி பழமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸ்கிட் ஆகுதுங்க. நம்ம ஹெல்மெட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். ஆனால் ஆஃப் ரோடில் பைக் இருக்கும். ஃபியூச்சரில் அந்த வந்துச்சுன்னா மாஸ் தாங்க ரோடு. வர்றப்ப ஆனால் நம்ம அந்த வழியாக வந்துடுவோம் கைஸ். ஏன்னா இது எப்போ ஓப்பன் ஆகுது தெரியலண்ணே. 1 வருஷம் ஆகும். சரிண்ணே காய்ச்சி, நம்ம இந்த அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுருந்தோம் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு. ஓப்பன் ஆகலாம், இன்னும் 1 வருஷம் ஆகுமாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல எடுத்து காமிச்சிக்கலாங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு தரமான வைப்புங்க. இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம், வீலிங் பண்ணுறதுக்கெலாம். சின்ன வீல் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. லைட்டாக தான் பார்ப்போம். ஓகே, அந்த அன்னைக்கு போகட்டும் முதல்ல. ஏன்னா நம்ம இப்போ பாப்பா ஆகி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் இப்போ தான் அந்த அன்னைக்கிட்ட கேட்டுருந்தோம். பயங்கரமாக இருக்குங்க ரோடு. ஆனால் அல்டிமேட்டு. பைபாஸ்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கலாம். இந்த ரீசனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேறலாம் இருக்குங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சரியான வெயிலுங்க. 2வது மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் எடுத்துக்கிருக்கோம். ஓகே, யாரும் இல்லை.
லைட்டாக தாங்க பாப்பா பாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக பாப்பா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் கைஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா வேறு பைக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வீல் பண்ணி போகலாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவு அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 எண்டு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டின்ற பாருங்க எந்த லொக்கேஷனில் போய் ஜாயின் ஆகுதுன்னா நம்ம என்ன அந்த ஏரியா பேர் சரியாக தரலாங்க, மறந்துட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு வரோம்னா மாற்றி போடுறோம். ஒட்டஞ்சத்திரம் நினைக்கிறேங்க. ஒட்டஞ்சத்திரம் தான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுது. அது வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரைடை போயிட்டு வந்துடலாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் எஸ்பிடி இந்த ப்ராப்ளம் இந்த இது பாட வேலைகள் நடக்காதுன்றனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணி மக்கள் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட கெஸ்ட்டில் சொல்கிறேங்க. அதுதாங்க ஒரே ஸ்டச்சு தான், நீ பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா யாராவது வரீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தாங்க போகணும். இந்த வழியாக போகிறது இந்த வழி தான். ஓகே காய்ஸ், இனி பார்த்தீங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிடலாங்க. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா மாதிரி வாங்கணுங்க. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:51 ஆச்சு. பாலை வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஆகி தாங்க இருக்குது ரோடு. இன்னும் பாதி பார்த்தீங்கன்னா முடிக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் இந்த ரோட்டை தான் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஓகே, டிஷர்ட்ஸை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு ஓரம் நிப்பாட்டி ஆன் பண்ணிக்குவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஏபிஎஸ் பிடிக்காமல் போயிடும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குவிக் ஷிஃப்ட்டை ஆன் பண்ணலாம். குவிக் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6000 RPM போனோன்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுங்க. ஸ்மூத்தாக பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம 6000 RPMலாம் போகலாம் காய்ஸ். கழுகு நினைக்கிறேங்க, பயங்கரமாக பறந்து போய்க்கிருக்கு. கழுகு இல்லை, சாரி, ஏதோ நாரே கொக்கும் கருப்பு கலரில் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தோன்னே கழுகு மாதிரி தெரிஞ்சுங்க. ஒரே ஸ்டெச் தாங்க. நேராக பார்த்தீங்கன்னா பாதி ரோடு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே மக்கள்லாம் அந்த 4 மாதத்துக்கு முன்னாடியே மக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் எங்கள் கெஸ்படி. ஏன்னா நம்மளே ஒரு தடவை வந்துருந்தோங்க அந்த ரோட்டில். இப்படி இந்த ரோடுனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் என் கெஸ்படிங்க. இந்த இடத்துல என்ன வச்சுருக்காங்க, ஏதோ டோல்கேட் மாதிரி தெரியுது எனக்கு. இங்கேயும் டோல்கேட்டா காய்ஸ்? இன்னும் காய்ஸ் டோல்கேட் எங்கிட்ட பார்த்தாலும் டோல்கேட்டாக தாங்க இருக்குது. ஃபியூச்சரில் வரும்னு நினைக்கிறேன் எங்கள் எப்படி போகிறோன்னு தான் தெரில. போச்சுங்க, பறக்க விட்டுருச்சு. வழி எந்த பக்கம் தெரியலையாங்க. ஐயா அந்த பக்கம் போகணுமா? இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணலாம் காய்ஸ். நம்ம இப்போ வந்து எதாவது வீலிங் பண்ணோம்னா இங்கே வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். வழி எப்படின்னு தான் தெரியலங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு போல். இதுக்கப்புறம் ஐயோ, நான் கூட கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது போல். ஏற்கனவே முதல்ல வந்துருந்தோம். ஐயோ, இதெல்லாம் போனோம்னா டயர் போட்டு தொழிலுங்க. ஐயோ எப்பா காய்ச்சி, இந்த ரோட்டெலாம் போனோம்னா டயரை போட்டு தொழிலுங்க கண்டிப்பாக. ஏற்கனவே நம்ம டயரை பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் இருக்குது. இது இல்லாமல் டயரை பார்த்தீங்கன்னா அந்த கல் மாதிரி ஒரு இது வெட்டி விட்டுருச்சுங்க லைட்டாக நம்ம போகிறப்ப. இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓட்டவே கூடாது. டயரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இது அடி வாங்கிடுங்க. நம்மளோட பேக் டயர் பார்த்தீங்கன்னா சின்னதாக வீக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 50-40% தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் இருக்குது. அந்த டயரை பற்றி பார்த்தீங்கன்னா சின்ன விசாரிச்சுருந்தாங்க.
ஓ மை காட், ரோடு வேறு இவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணும். நமக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போய்க்கிருக்காங்க. அப்பா ஒரு வழியாக வந்து முடிஞ்சிடும். இந்த பக்கம் வரவே கூடாதுங்க, ரோடு ரெடி ஆகிற வரைக்கும். அந்த சைடு வந்துருக்கலாமோ, அங்கிட்டு கூட நல்லா இருக்குது ரோடு. ஓ மை காட், வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கதை விட்டுக்கு இருக்கோம் நம்ம கூகுளில். நம்ம ஃபுல்லாக ஊசி ஊசி கல்லாக இருக்குங்க. இதில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் கூகுளுக்கு ரொம்ப வந்து ப்ராப்ளம் ஆகும் பின்னாடி. அப்போக்கப்போ செக் பண்ணிக்குவோம் ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஓகேங்க, அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு நம்ம வாட்டுக்கு வைப் பண்ணிட்டே போகலாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என் கெஸ் படி இந்த இடம். இந்த நேராக பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டி போகாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆகி நேராக போகிறோங்க, சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே டேரெக்டாக போகிற மாதிரி. ஏன்னா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ரோடு வந்துச்சுன்னா பைபாஸ் வந்து ஜாலியாக நம்ம டேன் ஆகி போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபியூச்சரில் எப்படி இருந்தாலும் இது ஓப்பன் ஆயிரும். என் கெஸ் படி ஒரு அந்த அண்ணன் கேட்டப்போ 2 வருஷம் கிட்ட தம்பி இதாக இருக்கும்னாரு. ஓ மை காட், ரோடு தாங்க கொஞ்சம் அப்பைக்கப்போ பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இந்த அண்ணனே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு. இந்த சைடு தான் போகணும் நம்ம. ஃபுல்லாக ரோடு வேலை தாங்க, சாப்பிட்ற பாட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இனி பறக்கணும்னு சொல்லாங்க. வண்டி வேறு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கும் கொடுமைப்படுத்துகிறோமோன்னு இருக்குது. என்ன செய்யுது காய்ஸ், நம்ம விளாகுன்னு வந்துட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி எல்லாம் பண்ணி தானே ஆகணும். வாவ், இங்கே பாருங்கள் காய்ஸ், அல்டிமேட்டாக இருக்குங்க பைபாஸ் ரோடு. கூகுளில் ரைடு போகிறதே பயங்கரமாக இருக்குது. இங்கே வரும் கைஸ், டுக்காட்டி B4 நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எப்படி பாருங்க பார்த்தீங்களா, நம்ம தாங்க சோலாவாக பைக் இருக்கோம் பறந்து. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் அந்த அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்பட்டி தான் நினைக்கிறேன் எங்கள் எஸ்படி. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் மழை தாங்க, நல்லா பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக இங்கிட்ட ஃபுல்லாகவே விவசாயம் தான் கைஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு போய்க்கு இருக்கோம். அவ்வளோதாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்ம இந்த எண்டுக்கு வந்துடுவோம். இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் விளாகாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா தரேன் காய்ஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு சின்னதாக ரைடு தான் வந்திருக்கோம். சரி ஓகே, எப்படி இருக்குது நம்ம ஊரில் வந்து புதுசாக பைபாஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். நம்ம அத்தனூரில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அது வந்து ஓப்பன் ஆகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு இப்போயும் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் ஆக போதுங்க அது ஓப்பன் ஆகி. அதுக்கப்புறம் இப்போ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைபாஸ் வச்சுருக்காங்க. பைபாஸ் வந்து ஒரு நல்ல விஷயங்க. நம்ம டயத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போகலாம். அதனால் பைபாஸ் வைக்கிறது ஒரு நல்லது தான். இந்த பைபாஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும், நான் மக்கள்கிட்ட கேட்கணுங்க. இங்கனக்குள்ள ஒரு மேம்பாலம் மாதிரி போகுது, இங்கனக்குள்ள ஏதோ ஒரு ரோடு வருதுங்க. அங்கங்கே ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு இருக்குது. எந்த வழியாக போகிறது? ஐயோ உங்கள்கிட்ட வழி இல்லையா? செயின் வேறு கரெக்ட் 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 அப்படி கேட்குதுங்க. இது எந்த வழியாக போகிறதுன்னு தெரில. திண்டுக்கல்னு போட்டிருக்கு, இது கிராமத்துக்குள்ளே போதுங்க. ஆனால் இந்த சைடுன்னு வந்துச்சு பஸ்ஸு. இது என்ன வழின்னு தெரில. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போவோம். நமக்கு தேவை இந்த பைபாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, அதை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். வா, இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்மளோட R15 தாங்க மைலேஜ் கிங்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம எந்த மாதிரி ஓட்டுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க கிங்குன்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறம் ஓட்டணும் எல்லாமே வந்து எந்த பைக்காக இருந்தாலும், KTM இருந்தாலும் சரி, டியூக்காக இருந்தாலும் சரி, எல்லா பைக்குமே ப்ராப்பராக ஓட்டணும். எல்லா பைக்கும் நல்ல பைக்கு தாங்க என்னை பொறுத்தளவு. அதுக்கான பர்பஸை வந்து அது கரெக்டாக பண்ணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் இப்போ பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரில. போகிறப்ப எப்படின்னாலும் பிளிங்க் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். என் கெஸ் படிங்க, உருட்டை விட்டுரும்னு நினைக்கிறேன் நம்ம தலைவன் நம்மளை. கிட்டத்தட்ட இந்த பைபாஸ் என் கெஸ் படி 20 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா இருக்குங்க, ஒரு ஜாலியாக நம்ம மாட்டுக்கு வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி நம்ம மாட்டுக்கு ரெயின் லைனை போட்டு நம்ம மாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக பக்கத்தில் மழையவே நம்ம கிராஸ் ஆகி போய்க்கிருக்கோங்க. காசு இங்கே பாருங்க, கோயிலெலாம் இருக்குது. மலை அடிவாரத்தில் ஒரு கோயில், அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்த தனியாக வந்து யார்த்தையுமே பேச மாட்டாங்க, பேசுவாங்க. இப்போல்லாம் மொபைல் ஃபோன் இருக்கிறனால அவ்வளோ பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்போ இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமியை வழிபட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் இதுவும் இல்லாமல் வருவாங்க. ஆனால் இந்த இடம் மட்டும் பைபாஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆயிருங்க. பாருங்க காய்ஸ், ஃபுல்லாக மலையே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ஃபுல்லாக இதை உடச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மலையே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மலையை உடச்சி தான் காய்ஸ் ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எல்லா கனிம வளங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகுது. நம்மளுக்கு நினச்சா கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு தேவைன்றனால தான் இது பண்ணுறாங்கன்றப்ப கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடக்கூடாதுங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டிலாம் வந்துருக்கு திடீர்னு. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒட்டி தான் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி போய்க்கிருக்கோங்க. சுற்றி தான் போகிறோமா, அப்படி தான் எங்கள் எஸ்பிடி தெரியுது. இது என்ன மலை? தாண்டிக்குடி மலை மாதிரி தான் ஒரு பக்கம் தெரியுது. தாண்டிக்குடி மலை இல்லை, இந்த மலை நம்ம பழனிலேருந்து மேலே ஏறி வர மலையே தெரியுது காய்ஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன மலைன்றதை கெஸ் பண்ண முடியல. இங்கே இருக்கிற அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நேராக போகலாம்ல ஒட்டஞ்சித்திரம். ஓகேண்ணே. ஓகேண்ணே. சரிண்ணே. இது என்ன மலைண்ணே? அந்த பழனி ரோட்லேருந்து வருது அந்த மலையா அது? சரிண்ணே. தெரியுண்ணே. ஹாய் சொல்லிடுங்க. ஓகேண்ணே. ஓகேங்க. இங்கே இருக்கிற அண்ணன் மாதிரி நம்ம கேட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஆனால் கரெக்டாக சொல்கிறாரு, கேமரா தெரியுமான்னு கேட்குறாரு. சரியான கம்மியாகி போச்சுங்க. நம்ம பழனி ரோட்லேருந்து வர்ற மாதிரி தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதான் அப்படி ஜாயிண்ட் ஆகி அப்படியே அந்த பக்கம் போடுறதுங்க கொடைக்கானலுக்கு. சூப்பராக இருக்குங்க. ஐயோ பட்டர்ஃப்ளை பறந்து போகுது. ஆயில் ரேகை நெதுக்கி நல்லா இருக்குங்க. செயின் தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் 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 கரெக்ட்னு இருக்குது.
தலை இந்த பக்கமா தலை என்ன தலை போத்தலை நம்ம அந்த பக்கம் டேன் ஆகும்னு நினைக்கிறேன் எங்கள் எஸ்படி. ஓ மை காட் பறக்குண்டுச்சுங்க. ஆனியாக கிடக்கு. ஓகேங்க, இதில் வந்து நம்ம கீழே போகணும்னு நினைக்கிறேன் இந்த பைபாஸ்லேருந்து. ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ எண்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் தான் பைபாஸுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறேங்க. நம்ம கையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆகிடலாம். அவ்வளோதாங்க, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம புதுசாக பார்க்குற மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஐயோ நல்லா இருக்கணும் நினச்சோம் அந்த இடத்துல பாட்டி இது பண்ணலாம்னு சொல்லி. நான் அப்படியே மேலே போனாங்க. நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டோம். செம்பட்டிக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஆகிறதுக்கான பாலம் டேரெக்டாக எப்படி நம்ம போனோம்னா ஒட்டஞ்சத்தம் தான். நம்ம இந்த எண்டில் தான் வந்து வைக்கிறோம் இப்போ. ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஆகலை. இந்த விஷயம் தான் போகணும் மேக்ஸிமம். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வின் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குறேன் மறக்காம பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பிங்க் பஸ்.